கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு நாள் ஃபோனில் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது அருமையாக இருந்தது. அது என்னவென்றால், இரு நண்பர்களா சகோதரர்களா என்ன என்று தெரியாது. அவன் ஒரு ஒரு சகோதரன் ஒரு கைகளை கழுவுறதுக்காக போகிறான். மற்றொரு கையில் ஒரு பொருள் இருக்குது. அவன் அதை பைப்பை அவனால் திறக்க முடியாது என்று அறிந்து அங்கே இருக்கிறவர்கள் அந்த பைப்பை திறக்கிறார்கள். அப்பொழுது அவன் கைகளை கழுவுகிறான். பிறகு ஏதோ கீழே குனிஞ்சு ஏதோ எடுக்க போகும்போது அவன் மண்டை ஸ்லாப்பில் அடிக்கக்கூடாது என்பதற்காக மேலே இருந்த அந்த நண்பர் அந்த ஸ்லாப்பில் கை வைக்கிறார், அவன் மண்டை இடிக்கக்கூடாது என்று. இன்னொரு விஷயத்திலே பார்க்கும்போது அவன் ஃபைலை ஏதோ எடுக்க போகிறான். அவன் அதை தான் தேடி வருகிறான் என்று அறிந்து அந்த ஃபைலை எடுத்து கொடுப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு செகண்ட் வீடியோ தான். அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக இப்படி ஒரு அன்பு நமக்கு முன்னே எப்படி ஒரு காரியத்தை, அதாவது நம்மளை பாதுகாக்கிறது, நம்ம தேவைகளை கொடுக்கறது, இதெல்லாம் யார் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது எனக்கு நம் தேவனை தான் நினைவுக்கு வந்தது. எப்படி என்று கேட்கிறீர்களா? ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்கிறேன். தேவன் எப்படியாய் நம்ம தேவைகளை சந்திக்கிறார் என்பதை குறித்து பார்ப்போம். அதினதின் காலத்தில் ஏற்ற நேரத்தில் நம் தேவைகளை நம் தேவன் நமக்கு செய்கிறார். உனக்கு முன்னே போய் கோண அளவுகளை செவ்வையாக்கிற தேவன் நம் தேவன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் கூடும். கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் செய்கையை ருசித்து பாருங்கள். உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் நம் தேவன். நீ கேட்கறதுக்கு முன்பே நீ அதை பெற்றுக்கொள்கிறாய். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆபத்து காலத்தில் நான் உன்னோடு இருந்து உன்னை தப்புவிப்பேன். கண்மணி போல் உன்னை காப்பேன். கடைசி வரை கைவிடாது இருப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா காலங்களில் உன்னோடு கூட இருப்பேன். நாம் பயப்பட காரியங்கள் சூறாவளி போல் வந்தாலும் அவைகள் இருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் நம் தேவன். எவ்வளோ நல்ல தேவன் நம் தேவன். உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அவரை நம்புங்கள், முழுவதுமாக அவரை சார்ந்திருங்கள், ஒரு நன்மையும் குறைபடாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லோரும் அவருக்கு கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைத்து பார்க்கும்போது அந்த நெட்டில் நம்ம ஒரு செகண்ட் வீடியோ பார்த்தோம் அல்லவா, அப்படிப்பட்ட அன்பு தேவன் நமக்கு ஒரு விஷயத்திலும் ஏதோ ஒரு வழியிலே நம்மளை பாதுகாக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். எல்லாவற்றையும் நீங்கள் தனித்து இருக்கும்போது அவருடைய நன்மைகளை யோசித்து பாருங்கள். நாம் எல்லாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்க்கும்போது கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நம்மளை விடுவித்து நம் தேவைகளை சந்தித்து நம்முடைய ஆபத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிற எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கும்போது நாம் அவருக்கு கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அதை தான் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். நன்றி.